கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். குரு பகவான் ஒரு ராசிக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா நம்ம கவனமாக, அதாவது நிதானமாக செய்வோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் கடகராசிக்கு மட்டும் அது கிடையவே கிடையாது. குரு உங்களுடைய ராசிக்குள்ளே உள்ளே வந்துட்டாருன்னா வேகத்தன்மை அதிகரிக்கும். அப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஐப்பசி ஒரு 15-16ஆம் தேதி வரையும் நீசமடைவார். அப்புறம் சுக்கிரனோடு சேர்ந்து அவர் என்ன பண்ணுவார், நீசபங்க ராஜயோகம் ஆவார். அப்போ உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஐப்பசி 15ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். திருமணம் முடித்து 1 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை, ஒரு 10 வருஷம் கூட ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லைன்னு வருத்தப்படுறீங்கன்னா இந்த குருவோடைய பரிபூர்ண ஆற்றல்கள் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு 60 நாட்களாக துடிக்க வேண்டிய சூழ்நிலை, நேர்மையாக இருந்தும் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, போராட்டமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. கடகராசிக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமாக அப்படி தாங்க இருக்குது, 5 வருஷமாக அப்படி தாங்க இருக்குது, 7.5 சனியிலேருந்து அப்படி தான் இருக்குதுன்னு பல பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. குரு பகவான் மட்டும் அவருடைய பார்வை மூலமாக சனி பகவானை பார்த்தா சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அவருடைய, அதாவது என்ன சொன்னால், கோபத்தன்மையை குறைச்சிக்கிடுவார். இதுதான் ரியல். நம்முடைய கடகராசி என்பர்கள் யாரெல்லாம் வீடு கட்டுன்னு ஆசைப்படுறீங்களோ ஐப்பசி மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே வீடு கட்டுறதுக்கான முயற்சி இருக்குது. வீடு மாறணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த முயற்சிகள் எடுங்க. அது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருக்கீங்களோ, என்னுடைய கணவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற அத்தனை விதமான கடகராசி என்பவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படும். நண்பர்களும் கணவன் மனைவியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் ஈஸியாக பாசத்துக்கு கட்டுப்பட்டு அடிமைனா அன்புக்கு அடிமையாயிருவீங்க. ஆதரவற்ற அல்லது கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடுங்க. படிப்புக்காக நீங்கள் உதவி செய்யும் உதவிகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடாக, முன்னேற்றத்துக்குரிய விஷயமாக உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் இந்த 2025 கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, இந்த கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-30% என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் அப்படின்னே நம்ம ஃபஸ்ட்டு எந்த கிரகத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் எடுத்துக்கிடுவோம். சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே உள்ள நுழைகிறாரோ அந்த மாதமே தமிழ் மாதமாக கருதப்படுகிறது. இப்போ ஐப்பசி மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ துலாம் ராசிக்குள்ளே சூரிய பகவான் நீசம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. நீசபங்க ராஜயோகமும் ஆக போகிறார். இங்கே நீசம் மட்டும் ஆகலை இந்த மாதத்தில், அவர் நீசபங்க ராஜயோகம் அடையக்கூடிய செயல்பாடுகள் இந்த வருடத்தில் நடக்கிறனால பல நேயர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் நடைபெற போகுது. மற்ற ஏனைய கிரகங்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு ராசிக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா நம்ம கவனமாக, அதாவது நிதானமாக செய்வோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் கடகராசிக்கு மட்டும் அது கிடையவே கிடையாது. குரு உங்களுடைய ராசிக்குள்ளே உள்ளே வந்துட்டாருன்னா வேகத்தன்மை அதிகரிக்கும். ஏன் வேகத்தன்மை அதிகரிக்கும்னா, குரு உங்களுடைய ராசியில் தான் ஒரு வலிமை அதிகமாக்கிறார். தன்னுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறார், ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்களை செய்கிறார். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசியே கடகராசி தான். அப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஐப்பசி ஒரு 15-16ஆம் தேதி வரையும் நீசமடைவார். அப்புறம் சுக்கிரனோடு சேர்ந்து அவர் என்ன பண்ணுவார், நீசபங்க ராஜயோகம் ஆவார். அப்போ உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஐப்பசி 15ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றம், குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயங்கள், அதாவது
திருமணம் முடித்து 1 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை, இல்லை ஒரு 10 வருஷம் கூட ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லைன்னு வருத்தப்படுறீங்கன்னா, இந்த குருவோடைய பரிபூர்ண ஆற்றல்கள் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் நம்ம ஏற்கனவே போன வீடியோ சொன்ன மாதிரி தான், ஒரு 60 நாட்களாக துடிக்க வேண்டிய சூழ்நிலை, நேர்மையாக இருந்தும் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, போராட்டமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. கடகராசிக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமாக அப்படி தாங்க இருக்குது, 5 வருஷமாக அப்படி தாங்க இருக்குது, 7.5 சனியிலேருந்து அப்படி தான் இருக்குதுன்னு பல பேர் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் பொதுவாக இப்போ நம்ம அக்யூரேட்டாக சொல்லணும்னா பூச நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக லாக் ஆகிருக்கீங்க. ஸோ இந்த லாக்லேருந்து எப்போ ரிலீஸ் ஆவேன், எப்போ இதுலேருந்து நான் ஒரு மாற்றத்தை சந்திப்பேன், வேலையில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, மேலதிகாரிகளோட டாமினேஷன் தாங்க முடியல, எப்படி இதை ஃபேஸ் பண்ணே தெரியலை அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கீங்கன்னா, உங்களுடைய குழப்பங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் குருவுடைய செயல்பாடு மூலமாக சனி பகவானுடைய ஒரு எதிர்வினைகளை தன்னுடைய பார்வை மூலமாக ஸ்லோ பண்ணி மட்டுப்படுத்தி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா சனி பகவானை ஒரு நீதி அரசரை ஒரு மிகப்பெரிய தாக்கம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய தன்மை யாருக்குன்னா குருவுக்கு மட்டுமே இருக்குது. குரு பகவான் மட்டும் அவருடைய பார்வை மூலமாக சனி பகவானை பார்த்தா சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அவருடைய என்ன சொன்ன கோபத்தன்மையை குறைச்சிக்கிடுவார். இதுதான் ரியல். அப்போ நிறையா எதிர்வினைகளை ஆட்டக்கூடிய சூழ்நிலையிலேருந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்கள் இனிமேல் நிம்மதியாக இருப்பீங்க. இந்த ஐப்பசி மாதம் துவக்கமே உங்களுக்காகவே உங்கள் லைஃப்பில் எதிர்வினைகளுடைய விஷயங்கள் எல்லாமே தகத்தெறிந்து உங்கள் மனசு என்ன நினைக்கும், உங்களுடைய செயல்பாடில் நீங்கள் எதை வெற்றி அடைய நினைக்கிங்களோ அதை வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். ஸோ அதே போல் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லலாம். நம்முடைய கடகராசி என்பர்கள் யாரெல்லாம் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ ஐப்பசி மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுங்க. வீடு மாறணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த முயற்சிகள் எடுங்க. அது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை உண்டு. இந்த ஐப்பசி மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஒரு புத்தி கூர்மை ஏற்படும், பர்ஃபெக்டான சிந்தனைகள், பர்ஃபெக்டான செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்க போது. அதே போல் நம்மளுடைய கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் கனவு மனைவி ஒற்றுமையில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருக்கீங்களோ, என்னுடைய கணவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற அத்தனை விதமான கடகராசி என்பவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய கணவர் இனிமேல் உங்களை புரிஞ்சுக்குவார், உங்கள் மேலே அன்பு காட்டுவார். அதே போல் உங்களுடைய மனைவி உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க. ஒரு புரிதலுடன் வாழக்கூடிய ஒரு ஆற்றல் இனிமேல் உங்களுக்கு உறுதியாக உண்டு. பொதுவாகவே கடகராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா திருமண பாக்கியம் என்பது, திருமண வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு காணல் நீர்னு சொல்லுவோம், காணல் நீராக தான் இருக்குது. பார்க்கும்போது பிரகாசமான ஒளி மாதிரி இருந்த வாழ்க்கை போக 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 நம்மளுடைய வளர்பிறை தேய்பிறை மாதிரி தேய்ந்து கொண்டே போகுது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சில நபர்களுக்கு இருக்கும். இது எல்லாருக்கும் பொருந்துமோ இல்லையோ, சில நபர்களுக்கு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அந்தளவுக்கு லாக், அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த நிலைகள் இருக்கிற அன்பர்களுக்கு உறுதியாக மாற்றம் உண்டு. நண்பர்களும் கணவன் மனைவியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் ஈஸியாக பாசத்துக்கு கட்டுப்பட்டு அடிமையாயிருவீங்க. அடிமைன்னா அன்புக்கு அடிமையாயிருவீங்க. நீங்கள் அடிமைனா மற்றவங்கள்ட்ட அடிபணிஞ்சு போகிறது கிடையாது. அன்புக்கு நீ என்ன சொன்னாலும் ஓகே, நீ என்கிட்ட அன்பு காட்டிட்டியா, நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன், நீ எவ்வளவு ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலும் நான் இன்னும் மீண்டும் மீண்டும் உன்னுடைய அன்புக்காக ஏங்குவேன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற யாருன்னா கடகராசிக்காரங்க தான். தெரியும் உங்களை வயிறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, உங்களை மிகப்பெரிய காயப்படுத்துகிறாங்க, உங்கள்கிட்ட காதலை சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க, நிறைய போராட்டத்தை சந்திக்கிங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வுகள், நல்ல மாற்றங்கள் எப்போ கிடைக்கும், எப்போ ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்குங்கிறத நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதற்கான மாற்றங்களும் செயல்பாடுகளும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றன. ஸோ அந்த செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு மாற்றத்தை கிரகங்கள் கொடுக்க போகுது. அதே போல் நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் என்ன தானங்கள் பண்ணால் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற ஆதரவற்ற அல்லது கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடுங்க. படிப்புக்காக நீங்கள் உதவி செய்யும் உதவிகள்
உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடாக முன்னேற்றத்துக்குரிய விஷயமாக உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% அல்லது ஒரு 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது நிதர்சனமான உண்மை. ஆனால் சில நேர்கள் என்ன நினச்சிறீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் சொன்னது அத்தனையுமே அப்படியே உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்குமே பார்த்திங்கன்னா பிறக்கும்போது ஒரு நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேசராசி நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக. அப்போ மேசராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ 3 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொருத்தவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தற்போது வயதுக்கு ஏற்றவாறு தசாபுத்திகள் மாறும். இப்போ ஒருத்தவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ குரு திசை ஓடலாம், ஒருத்தவங்களுக்கு புதன் திசை ஓடலாம். வயசுக்கு தக்கன தசாபுத்திகள் மாறும். அப்போ ஒரு லக்ன ரீதியாக தான் நம்ம தசாபுத்தியை ஒரு பர்ஃபெக்டாக கணக்கிடுவோம். அப்போ லக்னம், தசாபுத்தி, தற்போது நடக்கின்ற கோச்சார கிரகங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்கால பலன்கள் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஆதரவுகள் அதிகமாகவும் வருது. சில ஒரு அன்பான நேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மேலான கருத்துக்களை கோபமாக வெளிப்படுத்துகிறீங்க. போன வட்டம் இதான் சொன்னீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்காங்க. ஸோ எதுவுமே நடக்காமல் இருக்காது. குறைஞ்சது பார்த்திங்கன்னா 20% ஒரு சேஞ்ச் இருக்கும். பொருளாதாரம் கிடைக்கும்னா அதாவது கையில் ₹10 கூட இல்லாதவங்களுக்கு ஒரு ₹1000 இருந்தால் அது பொருளாதாரம் தானே. ஸோ ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற 1 லட்சம் 2 லட்சங்கிற பொருளாதாரம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம சொல்கிற பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் நம்மளுடைய ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கட்டாயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், மேலான கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதற்கு பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய ஃபக்தி இன்ஃபோ சேனல்கள் அனைவரும் மேலும் மேலும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நம்முடைய ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை உங்களை போல நல்ல உள்ளங்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சேனலில் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மேலான நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உங்கள் லைஃப்பில் வருவதற்கு எல்லாம் வல்ல சிவபெருமானும், தீபாவளிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய முருகப்பெருமானும் உங்களுக்கு அருள் புரிவார் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.